My Daily Strength Ministries welcomes you online to the Pillar of Fire Night Prayer Meeting. என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் இந்த இரவு ஜெபத்தின் ஆரம்பத்திற்காக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power.
வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளை ஜெபத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இரவு நேரங்களிலே நீர் பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறீர். எகிப்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கியிருக்கிறீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவர்கள் நடந்து வரும்பொழுது ஆண்டவரே, மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தீர். அவர்களோடு இருக்கிறவராகவே இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்கிறோம். அந்த தேவன் மாறாதவராக இன்றைக்கும் எங்கள் மதில் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த இரவு ஜெபத்திலே கலந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும். பெல்லி சூனிய கட்டுகளில் இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு விடுதலை நாளாக இருக்கட்டும். மந்திர தந்திரத்தில் சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிற இரவாக இருக்கட்டும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பாடல்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடும். வேத வாசிப்பை பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்களோடு வார்த்தையின் மூலமாக இடைபட வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. பொதுவான ஜெபங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த இரவு ஆண்டவரே, ஒரு மாபெரும் விடுதலையை உடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் உள்ளங்களை ஆள வேண்டும் என்று கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்புத அடையாளங்கள் நடக்கிற நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் என்ன செய்தீரோ அதையே நீ மறுபடியும் செய்ய போகிறதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம். வாக்கு தத்தங்களை உரிமாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவனை துதித்து பாடுகிற நேரம். இந்த இரவு வேளையில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மகிமைக்காக கொஞ்ச நேரம் நாம் பாடுவோம். துதிக்கும் பொழுதே விடுதலை நிச்சயம். அன்று பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் துதித்து மகிழ்ந்தார்கள், பாடினார்கள். நெருக்கத்தின் மத்தியிலே பாடினார்கள். விடுதலை வந்தது. அதே தேவன் மாறாதவர். இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மகிமைக்காக பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. உள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், ஆத்துமாவை தினம் தேற்றிடும் என் தேவனே. ஈரே
கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சரீரத்தில் அன்றே நான் சுகமானே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானே என் தேவனே. பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்களுக்கு என்று சொந்தமாக வீடுகள் இல்லாமல் இருக்கலாம், வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், விரும்புகிற பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம். அவர் அனைத்தையும் இன்றைக்கு நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். நமக்கென்றே சொந்தமாக கொடுக்கிற தேவன். மற்றவர்களிடத்திலிருந்து நாம் கடன் வாங்குவதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். யெகோவா ஈரே நம் தேவைகளை இன்றைக்கு சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த
தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் திருவாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் திருவாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருளே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருளே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. மதிப்பிற்குரிய தேவ மனிதர் டாக்டர் ஜான் ஜோசப் அண்ணன் அவர்கள் இந்த பாடலை விரும்பி நாம் பாடினதை அநேக நேரங்களிலே கேட்டிருக்கின்றோம். இந்த பாடல் உண்மையாகவே அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கிறது. அது இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. இயேசுவின் நாமம் இனிதான நாமமாய் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம் மீது அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஆமென்.
ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணடங்கா நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். தம்மையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருப்பது எப்படி? நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் நன்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்
உமக்கென்றுமே துதியே. முற்று மூடிய என்னை காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவீர். கலங்காதே திகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வந்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வந்திடுவீர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். தொடர்ந்து இணைந்திருங்கள். தனி பாடல்களை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே வழி சத்தம் ஜீவன், இயேசுவே வழி நித்தம் தேவன், இயேசுவே வழி சத்தம் ஜீவன், இயேசுவே வழி நித்தம் தேவன், இயேசுவே வழி சத்தம் ஜீவன், இயேசுவே வழி நித்தம் தேவன், இயேசுவே வழி சத்தம் ஜீவன், இயேசுவே வழி நித்தம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் கலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் கலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார்,
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the blood that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. For my pardon this I see. Nothing but the blood of Jesus. For my cleansing this my plea. Nothing but the blood of Jesus. Oh, precious is the blood that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Nothing can pour sin atone. Nothing but the blood of Jesus. Not of good that I have done. Nothing but the blood of Jesus. Oh, precious is the blood that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. This is all my hope and peace. Nothing but the blood of Jesus. This is all my righteousness. Nothing but the blood of Jesus. Oh, precious is the blood that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. Nothing but the blood of Jesus. மிகவும் முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த இரவு நேரத்திலே விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கின்றார். முதலாவது நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்திற்காக, குடும்பத்திலே ஆண்டவருடைய அபிஷேகம் வேண்டும், குடும்பத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னும் பெரியவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும். இந்த ஜெப குறிப்பிற்காக நம் மத்தியிலே நம்முடைய பிரேயர் டவரில் ஜெப வீரராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ரயன் நெல்த்ரோப் அவர்கள் முன்பாக வந்து இந்த ஜெப குறிப்பிற்காக ஜெபிப்பார்கள். We are going to pray for this family. The family that prays together will stay together. This night prayer, as we are going to pray, first we need to surrender before Jesus. We need to accept Jesus as our personal Savior. If we want God to do something for our family, if we want God to use us to bless our family, we need to do something for Him. So before we pray, all those who are watching live, we pray first that you will put your right hand upon your chest and ask God, Lord, please come into my life, Lord Jesus. I am going to pray for my family. Lord, you know everything that is happening in our families. You know everything that we need, oh Father. Amen. Lord, man might look at us with a smiling face outside, but inwardly in our families,
We are going through such problems that we cannot tell outside, Lord. We cannot speak what is happening in our families to others, Lord Jesus. Lord, we surrender before you, Lord Jesus. Lord, as we are going to cry and ask you to enter each member of our families, Lord Jesus, we are going to pray to you, Lord Jesus. Thank you, Lord. We pray that this day, Lord, first, those who are kneeling before the presence of God, first surrender your life before God. Ask Him, Lord, enter my life, Lord Jesus, that I will be a testimony to my family, Lord Jesus, that I will be a role model to my family, Lord Jesus, that I will be able to bring them out from the pit that they are in, Lord Jesus. Lord, I pray that you will accept me, Lord Jesus. Yes, Lord, we pray for every member of the family, Lord. If somebody is going in the wrong way, Lord Jesus, if somebody is doing something that is displeasing in your sight, Lord, we ask that you'll forgive them, Lord Jesus. Every member of our family, Lord, needs to be saved, oh Father, needs to be protected, Lord Jesus. Lord, some of our children are not obedient to what we say, Lord Jesus. Some of our loved ones, Lord Jesus, are not doing what you want us to do, oh Father. We pray, Lord Jesus, that you will bring them into your fold, Lord Jesus, that you will put your hands around our children, upon our husband or our wife, Lord Jesus, and that you will bring them in, oh Father. Lord, give peace in our family, Lord Jesus. Give love, understanding for each other, oh Father. Lord, protect us, Lord, when we go out, oh Father. Lord, bless us with good health and strength, Lord. Remove sickness from our families, Lord. Remove jealousy from our families, Lord. Remove pride from our life, oh Father. Lord, we pray, oh Father, that when we go out, Lord Jesus, that we will be blessed, oh Father. Lord, you have given our families good jobs, oh Father. Help us to have the wisdom to work sincerely, Lord Jesus. Help us, Lord Jesus, to do what you want us to do, oh Father. Bless every family member, Lord Jesus. Lord, so many people are praying, Lord Jesus, for the daughter or son to get a good life partner, Lord Jesus. Lord, they are praying, the age is going up for my daughter or my son. Say, will God not send the right person in life, oh Father? We pray that you will send the right person, Lord Jesus, for them. Lord, there are so many families, Lord Jesus, who are children or don't have proper jobs, oh Father. Lord, because of that, they are going into depression, Lord Jesus. They're not able to pray, they're not able to eat, they're not able to go out and face this world, oh Father. We pray for our children, Lord Jesus, that you will remove every depression from them, Lord Jesus. Lord, there are so many families, Lord Jesus, Lord, who are in debt, oh Father. Lord, they are not able to face the world, oh Father, because the debtor comes and stands at the door and asks them for payment, Lord Jesus. We pray for all those who are in this kind of debt, oh Father, that you will bring them out, Lord Jesus. Lord, there are so many families who want to go abroad, Lord, who are waiting for the gift of a child, oh Father. Lord, we pray that you will bless them accordingly, oh Father, Lord Jesus. Father God, now we pray, Lord Jesus. There are so many families that are under the powers of darkness, Lord Jesus. Lord, heritage curse, oh Father, curse that our ancestors have done, oh Father, that has not been broken for many years, oh Father. Lord, we bring those families into your love, oh Father. We bring those families into your presence, Lord Jesus. We pray that every curse that is there, that has come against our children and generation after generation, Lord Jesus, we pray in the name of Jesus, Lord. Oh, let the power of Jesus enter every family, Lord Jesus. All those who are uniting their hearts with me and praying, oh Father, every family curse, Lord Jesus, every curse that is not helping our children to move forward, oh Father, every curse that is causing confusion every day in our family life, oh Father, Lord, because of this evil spirit that is trying to enter our family, Lord, we pray right now, oh Father, oh, let the power of Jesus break every bondage from us, oh Father. Set us free, Lord Jesus. Set us free, oh Father, Lord. Let us be able to praise you, to sing glory, hallelujah to you, oh Father. Destroy every evil powers that is there, Lord, that is coming against our family, Lord Jesus. If somebody is jealous against our family and is trying to bring our family to nothing, oh Father, we pray that your wall of protection, your fire will be around us, oh Father, that you will be out in our going out and our coming in, Lord Jesus, that you will give us victory, oh Father. Lord,
Let your light shine upon us, Lord Jesus, that we will be a testimony, Lord. Our family will be a light among the darkness, Lord Jesus, that we will stand for the glory of Jesus, Lord, that we will not bow down for the evil of this world, oh Father, that as a family, that we will serve you in everything we do, oh Father. We pray this prayer in Jesus Christ's name. Amen. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்து இரண்டாவதாக நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நம்மை ஆளுகின்றவர்கள், நம்முடைய பிரதம மந்திரி, மற்ற கேபினட் மினிஸ்டர்ஸ், மற்ற எல்லா மாநிலங்களுக்காக நாம் இன்றைக்கும் கூட பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகின்றோம். தேசம் அநேக குழப்பத்திற்குள்ளாக போகின்ற நேரத்திலே நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய கிருபையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஜெப குறிப்பிற்காக அன்பு சகோதரன் பிரதர் விக்டர் அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். இந்த வேலையிலும் கூட நம்ம இந்த ஜெபத்துக்காக முதலிலே ஒரு வசனத்தை வாசித்துட்டு கடந்து நம்ம ஜெபத்திலே கடந்து போவோமா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்திவினேன் என்னவினேன், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடு நல்லொழுக்கத்தோடு கலக்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராக தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னீங்களப்பா. நீங்கள் எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காய் நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவங்க வேண்டி போகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் ஆக கடுவது என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் தேசத்தின் ஆளுகிற பிரதமர் நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடு இணைந்து மத்திய மந்திரிகளுக்காய் ஆண்டவரே, நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு எம்பிகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஆண்டவரே முதலமைச்சர்களுக்காக, எம்எல்ஏகளுக்காகவும் மந்திரிமார்களுக்காகவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகளுக்காக, வக்கீலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகளுக்காகவும் அரசு ஊழியர்களுக்காகவும் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் இவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, தேசத்தை ஆளுகிறவர்களை கர்த்தாவே ஒரு விசை நீர் நினைத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாரும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நீர் எல்லாம் அறிவீர் ஐயா. எங்கள் தேசம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் தேசம் இந்த நாட்களிலே கடந்து போகிற சூழ்நிலைகளை நீர் அறிவீர் ஐயா. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் தாமே எங்கள் தேசத்தின் மக்களையும் எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களை நினைப்பீராக சுவாமி. ஆண்டவரே, குறைகள் குற்றங்கள் உண்டு சுவாமி. அதிகாரத்தில் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கிறது சொல்லி ஆண்டவரே தங்களுடைய மனப்போன போக்கிலே வாழலாம். ஆனாலும் தேவனே, நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, தயவாய் எங்களையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கொள்ளைகள், ஆண்டவரே சிறு பிள்ளைகளை கொலை செய்கிறது, ஆண்டவரே பலாத்காரம் செய்கிறது, பல காரியங்கள் தேசத்திலே காணப்படுகிறது அப்பா. ஆண்டவரே, தேசத்தின் மேலே உம்முடைய கோபம் வராதபடி ஏசப்பா தயவாய் நீர்
நீங்க மன்னித்து ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை ஆளுவருடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாற வேண்டுமாய் செபிக்கிறோடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே காணப்படுகிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால விலக வேண்டுமாய் செபிக்கிறோம். ஏசப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்க கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கர்த்தருடைய கரம் மந்தாரமா இல்லைன்னு சொன்னீரப்பா. கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே, இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நினைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவனும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லையாப்பா. எல்லாரும் மனந்திருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறபடியா ஐசப்பா உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுங்க ஐயா. ஆண்டவரே நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்று சொன்னீரே. இவர்களெல்லாம் மனந்திருந்தத்தக்க அப்பா ரட்சிக்க கூடாதபடி ஆண்டவரை தடை செய்கிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவின் கிரிகளை விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. 139 கோடி மக்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் அவர்களை சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரும் மனந்திருந்து ரட்சிக்கப்பட வேண்டுமாய் அவர்கள் ஆண்டவரே நீங்கள் சந்தித்து அவர்களோடு கூட பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீங்களே. எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீர்தான் அப்பா மாற்ற வேண்டுமாய், சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் மாற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிக்கூறு சேனைகள் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொன்னீரப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து செபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேலும் உடைய கரம் வந்துக்கிட்டு மாட்டவரே, உடைய கரம் நீட்டுங்க சுவாமி. எங்கள் தேசத்தின் சூழ்நிலைகள் சத்துரு கொண்டு வருகிற எல்லா இருளின் ஆதிக்கங்களிலிருந்து விடுதலை கொடுத்து எங்கள் தேசத்தின் மக்களுக்கு ஒரு தெய்வீக ஒரு சமாதானத்தை தந்து ஆண்டவரே எல்லாருக்கும் கர்த்தாவே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படத்தக்கன வாசலை திறந்து கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களால் தான் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் கர்த்தாவே, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் எங்கெல்லாம் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பகுதியெல்லாமேப்பா இயேசுவின் நாமத்தாலே சுவிசேஷம் ஜனங்களுக்கு அறிவிக்கப்படத்தக்கன வாசலை திறந்து கொடுப்பீராக. தடை செய்கிற காரியங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லாம் தீங்குக்கு பொல்லாப்பிலிருந்து விடுதலை கொடுங்க. சரீரங்களுக்கு நல்ல சுக பலனை ஆரோக்கியத்தை கொடுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே சுவாமி. அப்பா ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க, ஆவில பலப்படுத்துங்க. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி தேசத்துக்காக திறப்பில் நின்று போராடி ஜனங்கள் ரட்சிப்புக்காக திறப்பில் நின்று போராடி செபிக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஐயா. ஆண்டவரே உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. எங்கள் தேசம் இருளிலே போய்கொண்டிருக்கிறது. எங்கள் மக்கள் ஆண்டவரே அழிவின் பாதிலே கடந்து போறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படத்தக்க கர்த்தர் வழிகளை உண்டாக்கி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். அதற்காய் சபைகளை ஆயத்தப்படுத்துங்க, விசுவாசிகள் ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அந்த பகுதியெல்லாம் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டுமாய் தடை செய்கிற காரியங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் ஜனங்களோடு கூட பேசணும் ஆண்டவரே. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லப்பா. விசுவாசனுக்கு எல்லாமே கூடுன்னு சொன்னீரப்பா. ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எழுப்புதலை உண்டாக்கி கொடுங்க. எங்கள் தேசத்தில் தலைவரெல்லாம் ரட்சிக்கப்படட்டும், அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டும். ஆண்டவரே எங்கெல்லாம் அதிகாரிகள் ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் ரட்சிக்கப்படத்தக்க வாசலை திறந்து கொடுப்பீராக. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்தின் மேலே உங்களுடைய கரம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிசாசு கொண்டு வர நினைக்கிறவருடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் விலக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே உங்களுடைய கரம் மீட்டுங்கப்பா. உங்களுடைய கரம் எங்கள் மக்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய். எங்கள் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ரட்சிக்கப்படணும், அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். தேசத்தின் மேல் உங்களுடைய சமாதானம் எப்பொழுது தங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எல்லாரும் ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தின் மேல் உங்களுடைய கரம் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்படுகிறோம். நசரனாகிய இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்தருடைய கிருபை இந்த இரவிலும் நம் மீது அசைவாடி கொண்டிருக்கிறது. We welcome each one of you for the Pillar of Fire night prayer conducted by my Daily Strength Ministries. God is good and His mercy endureth forever. இரவு ஜெபம் என்று சொல்லும் பொழுது மிகவும் விசேஷமானது. அருமையான துதி ஆராதனையிலே கலந்து கொண்டோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உங்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபித்தார்கள். ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஏன் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பகலிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும். வீட்டில் உள்ளவர்களுடைய சத்தமும் கேட்கும், வெளியில் உள்ளவர்களுடைய சத்தமும் கேட்கும். இரவு நேரம் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு சலசலப்பும் இல்லாதபடி அமைதியாக இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் நம்முடைய செவிகளிலும் இருதயங்களிலும் தெளிவாய் தொனிப்பதற்காகத்தான் இரவு நேரத்திலே நாம் காத்திருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நாம் முற்படுகின்றோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த இரவு நேரத்திலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேச இருக்கின்றார். விழித்திருந்து இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இந்த சாயங்காலம் வரைக்கும் உங்களுடைய நிலைமை ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இரவு முடிந்து அடுத்த நாள் காலையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் என்று நான் கர்த்தருடைய ஆவியினால் உணர்த்தப்பட்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். God is still alive. Hebrews 13:8 says, Jesus Christ is the same yesterday, today and forever. எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகின்றோம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இன்றைக்கு இரவு ஒருவேளை அநேகர் உறங்கியிருக்கலாம். வியாதிகள் நிமித்தம், பலவீனங்கள் நிமித்தம், நாளைக்கு காலையில் வேலைக்கு போக வேண்டுமே, பலவிதமான பாரங்களின் நிமித்தம் உறங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவர் இஸ்ரவேலை காக்கிற தேவனாகிய கர்த்தர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? தேவனுடைய சித்தத்தின்படியே. பாருங்கள், முதலாவது நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தவான்களுக்காக, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டு எடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நமக்காக, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நமக்காக அவர் என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். அப்படி அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராயிருக்கிறார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அவருக்கு நன்றாக தெரியும். நம்முடைய வெளித்தோற்றம், ஒருவேளை நம்முடைய உடை, நம்முடைய வெளித்தோற்றத்தின் அலங்காரங்கள் வித்தியாசமானதாக இருக்கலாம். வெளித்தோற்றத்தை வைத்து யாரையுமே நாம் எடை போட முடியாது. ஆனால் ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். எப்படி வேண்டுதல் செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் என்பதனாலே நீங்கள் சற்று இளைப்பாருங்கள். உங்கள் பாரங்களெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இன்றைக்கு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது நீங்கள் ஒருவேளை இருதயத்தின் பாரத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம். அந்த விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார் என்பதை இந்த இரவு வேளையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் நம்முடைய இருதயங்களின் ஆழங்களை அறிகிறவர். நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர். அநேக சிந்தைகள் நம்முடைய இருதயங்களில் ஓடுகிறது. நாம் அதை வெளியிலே சொல்லுகிறதில்லை. உதடுகளில் அந்த சிந்தைகள் வெளியே வருகிறதில்லை. சில நேரங்களிலே நம்மையும் அறியாமல் பலவிதமான சிந்தைகள் வருகிறது. அவைகள் யாவையும் அவர் அறிகிறவராக இருக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக அப்படியே ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா? இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தரே அந்த ஆவியானவர், நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசுவீராக. எங்கள் இருதயங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆண்டவரே. ஏனென்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது.
ஆகவே அப்படிப்பட்ட இருதயங்களை நீர் மன்னித்து கழுவி உம்முடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு பரிசுத்தம் உள்ள இருதயங்களாய் நீர் மாற்றப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளோடு கூட பாரத்தோடு கூட இந்த இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இரவு ஒரு விசேஷமான ஒரு இரவு ஜெபமாக மாற்றப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் வீடுகளிலும் உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய அருகில் இருக்கிறவர்களுக்கு நம்முடைய குணங்கள் வெளிப்படாமல் இருக்கலாம். அநேக நேரங்களிலே இருதயத்தின் சிந்தனைகளை அநேகரிடத்திலும் நாம் வெளிப்படுத்துகிறதில்லை. ஆனால் நம்முடைய இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வெளித்தோற்றத்தில் ஒருவேளை நீங்கள் உலகத்திற்கு ஏற்ற ஒரு உடையை உடுத்தாமல் இருக்கலாம். ஒருவேளை ஏழ்மையின் நிலைமையில் இருக்கிறதுனால மேன்மையான வஸ்திரங்களை நாம் தரிக்காதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அவைகள் முக்கியமானவைகள் அல்ல. மனுஷனுடைய இருதயம்தான் மிகவும் முக்கியமானது. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பட் தி லார்ட் லுக்கத் ஆன் தி ஹார்ட். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வெளித்தோற்றத்தை வைத்து மனிதர்களை நாம் ஏமாற்றலாம். மனிதர்களுக்கு முன்பாக நம்மை ஒரு பரிசுத்தவான்களைப் போல காட்டலாம். ஆனால் இருதயத்தில் இருக்கிறது தான் வெளியிலே வருகிறது. உடைய இருதயத்தின் நினைவுகளினாலே வாய் பேசும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டு இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இரவு நாம் சுதந்திரிக்க முடியும். ஆகவே தான் ஆவியானவர் இந்த தலைப்பின் கீழாக நம்மோடு கூட பேசவிருக்கிறார். முதலாவது ஒரு மனிதனுடைய இருதயத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்றார். But the Lord said unto Samuel, Look not on his countenance, or on the height of his stature, because I have refused him. For the Lord seeth not as man seeth. For man looketh on the outward appearance, but the Lord looketh on the heart. கர்த்தருடைய ஆவியானவர் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை விட்டு விலகின பிறகு தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசனை தேடுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அநேக குமாரர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். இராணுவத்தில் இருந்த பலசாலிகள் இருக்கிறார்கள். பராக்கிரமத்தோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவர்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்படுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி, பிள்ளைகளே, அபிஷேகம் பண்ணுவதற்காக வருகிறார். ஆகவே உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நீங்கள் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அவர்களுக்கு செய்தி போகிறது. ஈசா பிள்ளைகளெல்லாம் ஆயத்தப்படுத்தி நல்ல உடைகளை உடுத்தி எண்ணெய்களை பூசி அவர்களுடைய நல்ல உருவத்தை காட்டும்படியாக, ராஜா என்று சொல்லும் பொழுது எல்லாமே இருக்கிறது அல்லவா? நீங்கள் போலீஸிலும் மிலிட்ரியிலும் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உயரங்கள் அங்கே எடை போடப்படும். உங்களுடைய சரீர வளர்ச்சி அங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ராஜாதி ராஜா பூமியில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை உண்டாக்க ஏற்படுத்த விரும்பும்போது சவுல் முதலாவது எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவனாகத்தான் இருந்தாராம். எல்லாருமே அவருடைய தோளுக்கு கீழாகத்தான் இருந்தார்களாம். அப்படிப்பட்ட ஒரு ராஜா, வெளித்தோற்றத்திலே உயரமாக இருந்தவன், பராக்கிரமசாலியை போல இருந்தவன், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனாலே அவன் புறக்கணித்து தள்ளப்படுகிறான். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேலே, உன்னுடைய தைல குப்பியை நிரப்பிக்கொண்டு ஈசாயின் வீட்டிற்கு நீ புறப்பட்டு போ. நான் அங்கே உனக்கு காண்பிக்கும் ஒரு மனிதனை, ஒருவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி அபிஷேகம் பண்ணும்படியாக இவர் புறப்பட்டு வரும்பொழுது முதலிலே ஈசாயின் குமாரர்களே முதன்மையான ஒருவன் எலியாப் என்ற ஒருவன் முன்பாக அனுப்பப்படுகிறான். எலியாபை இவர் பார்த்த உடனே இவர் என்ன நினைக்கிறாராம் பாருங்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்று சொல்கிறார். சாமுவேல் மனிதர்கள் பார்க்கிறதை போல பார்க்கிறார். அவனுடைய உருவத்தை பார்க்கிறார், அவனுடைய வளர்ச்சியை பார்க்கிறார், அவனுடைய முகத்தோற்றத்தை பார்க்கிறார். சிரித்து கொண்டே அவன் வந்திருப்பான், பராக்கிரமசாலியை போல வந்திருப்பான். ஆனால் சாமுவேல் எழுந்து அவரை அபிஷேகம் பண்ணும்படியாக எத்தனைக்கும் போது
ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வெளிப்படுகிறது. சாமுவேலே, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் நீ பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் சரீர வளர்ச்சியை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அணிந்து செல்லும் ஆடைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? வெளி தோற்றத்திலே ஒருவேளை நீங்கள் சிரித்த முகத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இரவு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என்னுடைய இருதயம் மகா திருக்கினாலும் கேடுள்ளதாய் இருக்கிறது, அசுத்த சிந்தைகள் நிறைந்ததாய் இருக்கிறது, கோபங்களும் பொறாமைகளும் எரிச்சல்களும் நிறைந்ததாய் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நம்மை ஆராய்ந்து பார்க்கிறாராம்? நம்மை பரிசுத்தப்படுத்த, அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவதற்காக. போதும், வெளித்தோற்றத்தை வைத்து அநேகரை நாம் ஏமாற்றினதெல்லாம் போதும். பிரியமானவர்களே, வெளித்தோற்றத்திலே வெண் உடைகளை தரித்து நாம் ஏமாற்றினதெல்லாம் போதும். தேவன் இன்றைக்கு உங்கள் இருதயங்களை பார்க்கிறார். உங்களுடைய இருதயங்களை சீர்படுத்துங்கள். உங்கள் இருதயம் சரியாக இருக்குமானால் எல்லாம் சரியாக இருக்கும். சரீரத்தின் காரியங்களை பார்க்கும்போது கூட உங்கள் இருதயம் நன்றாக வேலை செய்யுமானால், எந்த அடைப்பும் இல்லை என்று சொன்னால், இந்த சரீரம் முழுவதிலும் நன்றாக இரத்த ஓட்டம் இருக்கும். எந்த ஒரு நோயும் வியாதியும் ஆபத்தும் விபத்தும் உங்களுக்கு வரவே வராது. ஆனால் இருதயம் கெட்டு போகுமானால் சரீரம் முழுவதுமே அழிந்து போகும். அதை போலத்தான் உள்ளான இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி ஏமாந்து போகிறார். முதலாவது வந்த எலியாவை பார்த்து ஏமாறுகிறார். இரண்டாவது வந்தவனையும் பார்க்கிறார். அபினதாபை பார்க்கிறார், சம்மாவை பார்க்கிறார். இவர்களை பார்த்து பார்த்து ஏமாந்து போன உடனே கடைசியில் எல்லா குமாரரையும் பார்த்து அவர் ஏமாந்து போகும் பொழுது அவருக்கே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. தகப்பனை பார்த்து கேட்கிறார், இவ்வளவுதானா உன்னுடைய பிள்ளைகள் என்று? ஒருவேளை யாரையாகிலும் விட்டுவிட்டோமோ என்று. கர்த்தர் என்றைக்குமே தவறு செய்கிறவர் அல்ல. எதை முன்குறித்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். பாருங்கள், தகப்பனாலும் தாயாலும் மறக்கப்பட்டவன், சகோதரர்களிலே எண்ணப்படாதவன், இளையவன், மிகவும் இளையவன், ஒன்றுமே அவனுக்கு தெரியாது என்று அவனை ஆடுகளை மேய்க்க அனுப்பிவிட்டார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? சொந்த உறவினர்களாலே, தாய் தகப்பனாலே, பிள்ளைகளாலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? சகோதர சகோதரிகளாலே இவருக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்து விட்டிருக்கிறார்களா? கலங்காதிருங்கள். உங்களுடைய இருதயம் இயேசுவுக்கு பிரியமுள்ளதாக இருக்குமானால் அவர் இன்றைக்கு இரவு உங்களை தேடி வருகிறார். எதற்காக? உங்களுடைய கலக்கத்தை நீக்க, கண்ணீரை துடைக்க, இருதயத்தின் பாரங்களை அகற்ற, அது மாத்திரமல்ல உங்களை உயர்த்த. அவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இரவு நம்முடைய இருதயங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பலத்த அபிஷேகத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன நடக்கிறது? அப்பொழுதுதான் ஈசாய்க்கு ஞாபகம் வருகிறது, ஐயோ இன்னொரு மகன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், நானே அவனை தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் எப்படி அவனை தெரிந்து கொள்வார்? பாருங்கள் எப்படி இருக்கிறது. உலகத்தின் பார்வையிலே புறக்கணிக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற இயேசு இன்றைக்கு விரும்புகிறார். ஆவியானவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். இவனை நான் புறக்கணித்து விட்டேன், இவன் உருவம் நன்றாக இருக்கலாம், ஆனால் இருதயம் எனக்கேற்ற ஒரு இருதயம் அல்ல. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசனைத்தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்களிடத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம், சரீர வளர்ச்சி குறைவாக இருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியம் குறைவாக இருக்கலாம், நம்பிக்கை குறைவாக இருக்கலாம், அநேக காரியங்களிலே நீங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்குமானால், எந்த கேடும் இல்லாதபடி பரிசுத்தமுள்ளதாக இருக்குமானால், ஆண்டவர் இயேசு உங்களைத்தான் தேடி வருகிறார். தாவீது எங்கேயோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், பரவாயில்லை, இன்னொருவனை அபிஷேகிக்கலாம் என்றல்ல. உங்களுக்கென்று முன்குறிக்கப்பட்ட அபிஷேகமும் ஆசீர்வாதமும் நிச்சயம் உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த இடத்துல இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, அது உங்களை தேடி வரும். தாவீதுக்கு அழைப்பு வருகிறது. கர்த்தரோடு கூட அவன் இசைந்து கொண்டு இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும், எளிமையான வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய ஆடுகளுக்காக கொடுக்கிறவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். ஆண்டவர் அவன் இருதயத்தை பார்க்கிறார். தாவீது வருகிறான். எல்லா சகோதரர்களும் என்னை அல்லவா அபிஷேகம் பண்ணுவார் என்று நினைத்தேன் என்று ஒருவருக்குள்ளே ஒருவர் குழப்பங்கள் ஏற்படுகிறது.
கோபத்தோடு எரிச்சலோடு பார்க்கிறார்கள். ஒன்றுமே தெரியாத கடைசியிலே பிறந்த இவனையும் ஆண்டவர் தேடி வருகிறார். பாருங்கள், தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக விரோதிகளைப் போல இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆண்டவர் தாவீதுக்கு அன்றைக்கே ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். தாவீது வந்து நிற்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் வந்து பந்தியிலே அமர்வதற்காக வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேலே, எழுந்து இவனை நீ அபிஷேகம் பண்ணு, இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய இருதயங்களை இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடட்டும். உங்கள் பலவீனங்களை மறந்து விடுங்கள். உங்களுக்கு இல்லாதவைகளை குறித்து நீங்கள் கவலையே படக்கூடாது. ஒன்றை மட்டும் நீங்கள் சீர்படுத்துங்கள். இன்றைக்கு இரவு நம் இருதயங்கள் சீர்படுத்தப்படணும். மாம்சத்தின் கிரியைகள் இருதயங்களிலிருந்து வெளியேறட்டும். ஆவியின் சிந்தையை அவர் அறிகிறவராக இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் தேவைகளை அவர் சந்திப்பார். எப்படி சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவர் சொன்னார். சிலுவையிலே ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிற ஒரு இருதயமாய் நம்முடைய இருதயம் மாறுமானால், தாவீதோடு பிறந்த ஒருவரும் உயர்த்தப்படவில்லை. சவுலுடைய இராணுவத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களாலே கோலியாத்தை எதிர்த்து நிற்க அவர்களுக்கு தைரியம் இல்லை. பலன் இருந்தது, சதை வளர்த்திருந்தது, எல்லாம் இருந்தாலும் இருதயத்திலே பயம் இருந்தது. இயேசு இன்றைக்கு உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே உங்கள் இருதயங்கள் இன்றைக்கு பலனடையும். சரீர இருதயமும் பலமடையும். உங்களுடைய உள்ளான இருதயமும் பலனடைந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். அவர் நம்மை தேடி வருகிறார். தாவீதை தேடி வந்த தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ஆடு மேய்க்கிறதிலிருந்து சிங்காசனத்தில் உட்காரும்படியான உயர்வை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் அது நடக்கும். நீங்கள் படிக்கிற இடத்தில் அது நடக்கும். நீங்கள் போகிற வருகிற இடங்களிலே அது நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு நான் சொல்லுகிறேன். கலங்காதிருங்கள். உங்கள் குடும்பம் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், தள்ளப்பட்ட குடும்பமாக இருக்கலாம். எங்கள் குடும்பத்தை யாருமே கவனிக்கிறது இல்லையே, எங்களிடத்தில் ஒரு நன்மையும் இல்லையே என்று சொல்லுகிறீர்களா? இயேசு இன்றைக்கு இரவு உங்கள் குடும்பத்தை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்திற்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு திடப்படும்படி நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். உயர்த்தப்படுவதற்கு முன்பாக பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான அச்சுறுத்தல்கள், பலர் அவருக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். சவுல் ராஜாவே அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தார். ஆனால் தன்னுடைய இருதயம் ஆண்டவருக்கோடு கூட இணைந்திருந்ததை பார்க்கும் பொழுது, குகைகளில் இருந்தாலும் ஜெபிக்கிறான், துதிக்கிறான். கர்த்தர் என்ன செய்தார் என்று அவன் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் துதிப்பேன், அவரை துதித்து கொண்டே இருப்பேன். துதித்து கொண்டே இருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போனது. அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளதாக, நேர்மை உள்ளதாக இருந்ததினாலே அந்த இருதயத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அவனுடைய எண்ணங்களை ஸ்திரப்படுத்தினார். அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அதைத்தான் இன்றைக்கு இரவு தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தாவீதின் இருதயத்தை ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு பிரியமுள்ள ஒரு இருதயம் இருந்ததினாலே அவன் உயர்த்தப்பட்டான், தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டான். இந்த நாட்களில் நடக்கிற தீமையான காரியங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருப்பார்கள். இருதயத்திலே நம் சுத்தமுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்படும். நம்மை தேடி ஆண்டவர் இயேசு நம்முடைய வீடுகளில் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய உள்ளங்களை அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். தாவீதை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் தெரிந்து கொள்கிறார். விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் மேலான நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருக்கும்படியாக அவர் அப்படி செய்கிறவராக இருக்கின்றார். பாருங்கள், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தாவீதை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள். In Acts 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். And when he had removed him, he raised up unto them David to be their king, to whom also he gave testimony and said,
I have found David the son of Jesse, a man after mine own heart, which shall fulfill all my will. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தாவீதை என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்று அவனை நம்புகிறார் ஆண்டவர். பாருங்கள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord has chosen David and says, a man after my own heart. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. சங்கீதம் 9:1 என்ன சொல்கிறது என்பதை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். I will praise thee, O Lord, with my whole heart. I will show forth all thy marvelous works. இருதயம் சுத்தமாக இருக்குமானால் துதி எப்படி இருக்குமா? என் முழு இருதயத்தோடும் நான் உம்மை துதிப்பேன். இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு முழு இருதயத்தோடு நாம் அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் கதறி கதறி ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய இருதயங்களில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், தேவையில்லாத காரியங்கள், அசுத்தங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அப்புறப்படுத்தினால் போதும். அவர் நம் இருதயங்களை ஆளுகை செய்கிறவராய் வந்தால் போதும். நமக்காக யாவையுமே அவர் செய்து முடிக்கிறவர். இரண்டாவது ஒரு இருதயத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதை விவரிப்பதற்காக 1 சாமுவேல் 1:16 வாசிக்க கேட்போம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். Count not thine handmaid for a daughter of Belial, for out of the abundance of my complaint and grief have I spoken hitherto. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தாவீதின் இருதயத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவது அன்னாளின் இருதயம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்னாள் மிகவும் கிளேசம் நிறைந்த, துக்கம் நிறைந்த ஒரு ஸ்திரியாக காணப்படுகிறாள். தன்னுடைய வீட்டிலேயே அவளுக்கு பிரச்சனை. தன்னுடைய கணவன் நன்றாகத்தான் இருக்கிறார். உடன் இருந்தவர்களாலே அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது இவள் தன்னை ஒரு வனாந்தரமாக பார்க்கிறாள். ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லையே, நான் ஏன் உயிரோடு கூட இருக்கிறேன்? என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே. என்னுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறாரோ? இன்றைக்கு நான் வெறுமையாக இருக்கிறேனே, குறை உள்ளவளாக இருக்கிறேனே, மற்றவர்களுடைய அவமானத்தின் ஒரு சின்னமாக நான் இருக்கிறேனே என்று அவள் கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஒருவேளை யாராகிலும் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், இரவு நேரத்தில் கண்களில் கண்ணீரோடு கூட, இருதயத்தில் பாரத்தோடு கூட, யாருக்குமே நான் பிரயோஜனமே இல்லையே, எல்லாரும் என்னை வெறுக்கிறார்களே, எங்கு திரும்பினாலும் அவமானங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது, நான் இன்னும் ஏன் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்களைத்தான் தேடி வருகிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை தான் அவர் தேடி வாசம் செய்ய ஆவலோடு கூட இருக்கிறார். அன்னாளுடைய நிலைமை தெரியும். தன்னுடைய கணவனால் அவளை ஆறுதல் படுத்த முடியவில்லை. நடக்கின்ற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை பார்க்கும்போது அவளுடைய மனம் உடைந்து போகிறது, நொறுக்கப்படுகிறாள். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் தேவனுடைய ஆலயத்திற்கு நான் போவேன், அந்த இடத்துல என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றி ஜெபிக்கப் போகிறேன். வேதம் சொல்கிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாளாம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா குறைகளையும் ஊற்றி ஜெபித்தாளாம். அவள் சத்தம் போட்டு ஜெபிக்கவில்லை, உதடுகள் மட்டும் அசைந்ததாம். அப்படி என்று சொன்னால் என்ன? தன் இருதயத்தில் ஜெபித்தாளாம். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அவள் தன்னுடைய இருதயத்தில் ஜெபிக்கிறவளாய் காணப்படுகிறாள். மிகுதியான விசாரம், கவலைகள், பாரங்கள் யாரிடத்திலுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை இன்றைக்கு இரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை விசாரிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். இனிமேல் நீங்கள் இன்று இரவு ஜெபத்திற்கு பிறகு அவைகளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் போதும். என்ன நடக்கிறது? ஏலி எங்கே உட்கார்ந்திருக்கிறார்? 40 வருடங்கள் 90 வயது நிறைந்த ஒரு பிரதான ஆசாரியன், இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தவர், அந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஸ்திரீ வந்ததிலிருந்து ஒரே இடத்துல முழங்கால் படியிட்டு கொண்டு ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறாள்.
ஒருவேளை இவள் குடித்து விட்டு வந்திருப்பாளோ? பாருங்கள், உலகம் பார்க்கும் பொழுது முகத்தைத்தான் பார்க்கிறது. பெரிய பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய முகத்தைத்தான் பார்த்து எடை போடுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நம் இருதயத்தை பார்க்கிறவர். என்ன சொல்லுகிறார்? நீ எந்த மட்டும் வெறித்து குடித்திருப்பா ஸ்திரீயே, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. தவறான வார்த்தைகள் ஒரு பெரிய தேவ மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது ஏற்கனவே இவளுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் விசாலங்கள் பெருகி இருக்கிறது. இன்னும் நான் ஏன் உயிரோடு கூட இருக்கிறேன்? அதுதான் அவருடைய கேள்வி. ஏன் எனக்கு ஆசீர்வாதங்கள் வரவில்லை? ஆசீர்வாதங்களை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய கரத்தில் இன்னும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே. காத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் இருதயங்களை சீர்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற குறைவுகளை அப்புறப்படுத்துங்கள். இயேசு உங்கள் இருதயத்தில் வாசம் செய்ய விரும்புகிறார். என்ன நடக்கிறது? கடைசியிலே அந்த ஸ்திரீ அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறாள், ஐயா, நான் பேலியாளின் மகள் அல்ல, நான் மிகுந்த விசாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அதன் பிறகு இருதயங்களை பார்க்கிற ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஏலி இடத்துல சொல்லுகிறார், அவருடைய இருதயத்தை பார், அவருடைய முகத்தை பார்க்காதே, அவருடைய தோற்றத்தை பார்க்காதே, அவள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாள் என்பதை பார்க்காதே, அவருடைய இருதயத்தை பார் என்று வெளிப்படுத்தின உடனே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இன்றைக்கு இரவு அதே வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் நோக்கி வருகிறது. இருதயத்தில் விசாரத்தோடு இருக்கிறவர்கள், பாரத்தோடு கூட இருக்கிறவர்கள், நொந்து போய் இருக்கிறவர்கள், இழந்து போய் இருக்கிறவர்கள், எப்படி நாட்களை நான் கடத்தப் போகிறேன்? வயது கடந்து கொண்டே இருக்கிறது, காலங்கள் கடந்து போய்விட்டது. இயேசு இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை சந்திக்க விரும்புகிறார். அந்நாளின் இருதயம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருந்தது. தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபித்த உடனே இருதயங்களை ஆய்ந்து பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர் அவளை குறித்து ஏலி இடத்திலே சொல்லி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அனுப்புகிறார். அன்று முதல் அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லையா. அதைத்தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்ன தேவைகளோடு கூட இருந்தாலும் அந்நாளுக்கு தேவை ஒரு குமாரனை அல்ல, அநேகம் பிள்ளைகளையே ஆண்டவர் அவளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அதை போல தான் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் இருதயங்களை திறந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறும் இன்றைக்கு இரவு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இந்த மாதம் முடிகிறதற்கு ஒரு சில நாட்கள் இருந்தாலும் கூட இந்த அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபம் விசேஷமானது. ஆண்டவர் இயேசு நம்மை தொடுகிற ஒரு இரவு ஜெபமாக இருக்கிறது. அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதம் முடிவதற்குள்ளாக உங்கள் குடும்பங்களில் அந்த அற்புதங்களை காண்பீர்கள். பிள்ளை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்நாளை நினைவு கூர்ந்த ஆண்டவர் இன்றைக்கு இரவு உங்களை நினைவு கூறுகிறார். ஒருவேளை வேலையில்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், திருமணமாகாத பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், வருமானங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்நாளை மகிழ்ச்சியாய் மாற்றின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த குமாரனாகிய சாமுவேலை வீட்டிலே வைத்துக்கொண்டு அநேக நாட்களுக்கு பிறகு எனக்கு பிறந்தவன் என்று சொல்லி அவனை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கவில்லை. தேவனுடைய சமூகத்தில் என்ன சொல்லி ஜெபித்தாளோ, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உமக்கே அவனை நான் கொடுப்பேன். பாருங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது. ஜெபங்கள் செய்கிறது மட்டுமல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நேர்ந்து கொள்ளுகிற பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றுகிறோமா? இந்த ஊழியங்களின் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் ஏராளம் உண்டு. இன்னும் இந்த ஊழியங்களை நினைத்து உங்களுடைய காணிக்கைகளினாலும் உங்களுடைய ஜெபங்களினாலும் நீங்கள் தாங்குவீர்களானால் உண்மையாகவே ஆண்டவர் இன்றைக்கு இரவு உங்களை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். அன்னாள் சொன்ன ஜெபத்தை செய்து முடித்தாள். அவளுடைய இருதயம் பூரிக்கிறது. அவள் பாட்டுகளை பாட ஆரம்பிக்கிறாள். அதற்கு பிறகு என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது. என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் என் தலையின் கொம்பை உயர்த்தினார். துதி ஆராதனை. பாரத்தோடு இருக்கிற இருதயங்களே, இன்றைக்கு இயேசு உங்கள் இருதயங்களை சந்தித்து துதிக்கின்ற ஒரு இருதயமாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தாவீதின் இருதயத்தை குறித்து பார்த்தோம், அந்நாளின் இருதயத்தை குறித்து பார்த்தோம். இன்னும் ஒரு இருதயத்தையும் குறித்தும் பார்த்து ஜெபத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 41, 42,
43 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். And we indeed justly, for we receive the due reward of our deeds. But this man hath done nothing amiss. And he said unto Jesus, Lord, remember me when thou comest into thy kingdom. And Jesus said unto him, Verily I say unto thee, today shalt thou be with me in paradise. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த இடத்திலே ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறோம். இவன் எப்பொழுது தன்னுடைய இருதயத்தை திறந்து ஜெபிக்கிறான், கடைசி கட்டத்தில் சிம்சோன் ஜெபித்ததைப் போல கண்கள் பிடுங்கப்பட்டவனாக இருந்த பொழுது இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபித்தான் அல்லவா? அப்படித்தான் இந்த கள்ளன், 2 கள்ளர்கள் ஆண்டவர் இயேசுவின் சிலுவையின் பக்கத்திலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒருவராக அறையப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதனைக்குள்ளாக போகிறார்கள், ஆணிகளால் கடாவப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சரீரங்களும் மரணத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு கள்ளன் என்ன செய்கிறான், ஆண்டவரை அந்த இடத்திலும் தூஷிக்கிறான். ஒருவேளை அவன் ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட கள்ளனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கள்ளனை பாருங்கள், இவன் என்ன செய்கிறான், கடைசி கட்டத்துக்கு வரும்போது அவருக்கு நடந்ததை பார்க்கிறான். ஆண்டவர் இயேசுவின் முகத்தை முதலாவது பார்க்கிறான். சிலுவையில் அடிக்கிறவர்களையும் பார்த்து இவர் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறாரே. தூரத்தில் இருக்கிற தன் தாயை மறந்து விடாதபடி அந்த பொறுப்பை ஒரு சீஷனிடத்தில் கொடுக்கிறாரே. யாரையுமே இவர் சபிக்கவும் இல்லை, ஒருவர் மீதும் அவர் கோபப்படவும் இல்லை. எப்படி பாருங்கள், உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிக்கப்பட்டு முட்கிரீடம் சூட்டப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் வடிந்து கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்திலே வருகிற சத்தத்திற்கும் என் ஆண்டவர் இயேசு பதில் கொடுக்கிறவர். ஆகவேதான் அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரன். அன்பானவர்களே, நம்முடைய வேதனைகளை அறிந்து கொள்ளுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு இரவு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சிலுவையிலே முடியாத நிலைமையில் இருந்தும் ஒருவனுக்கு பதில் கொடுப்பார் என்றால் இன்றைக்கு ஏன் உங்களுக்கு அதை செய்ய மாட்டார்? இன்றைக்கு ஏன் அதை எனக்கு செய்ய மாட்டார்? நமக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், இவனுக்கு ஒரு தெளிவு வருகிறது. இவன் வாழ்ந்ததெல்லாம் கள்ளனாக வாழ்ந்திருந்தாலும், துரோகியாக வாழ்ந்திருந்தாலும், அநேகருடைய கண்ணீருக்கு காரணம் உள்ளவனாய் மாறியிருந்தாலும், வாழ்ந்திருந்தாலும், அவனுடைய இருதயம் அன்றைக்கு சுத்திகரிக்கப்பட ஆரம்பிக்கிறது. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இவரை ஒரு குற்றமும் செய்யவில்லையே, எந்த கொலையும் செய்யவில்லை, யாரையும் அவர் தீமையாய் பேசவில்லை, ஒருவரையும் அவர் அழிக்கவில்லை, ஒருவருடைய மரணத்திற்கும் அவர் காரணமாய் இருந்ததில்லை. நன்மைதானே செய்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தாரே. எத்தனை பேருடைய கண்ணீரை அவர் துடைத்தார், இல்லாதவர்களை எத்தனை பேரை அவர் போதித்தார், எவ்வளவு அசுத்தமான பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை அவர் மாற்றியமைத்தார். நன்மைதானே செய்தார். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. எவ்வளோ பெரிய வெளிப்பாடு அவனுக்கு இருக்கிறது பாருங்கள். அவன் வெளித்தோற்றம் ஒரு கள்ளனாக இருந்தாலும் அவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு இருதயம் இருக்கிறது. கடைசி கட்டம், உலகம் அவனை நியாயம் தீர்த்து விட்டது. அவன் மரணத்திற்கு பாத்திரன், அவன் சாக வேண்டும். கொஞ்ச நேரத்தில் அவனும் சாக போகிறான். ஆனால் கடைசி கட்டமாக இருந்தாலும் அவன் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உள்ளத்தை சீர்திருத்தி கொண்டு, அவன் எந்த பாவ அறிக்கையும் அங்கே செய்யவே இல்லை. அவன் எந்த காரணத்தை நிமித்தமாக கள்ளனாக இருந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் வெளித்தோற்றம் உலகம் அவனை கள்ளன் என்று நியாயம் தீர்த்தது. ஆனால் அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற விரும்புகிற ஒரு இருதயமாய் காணப்பட்டதுதான் அதிசயமானது. கடைசி கட்டம், அவனும் ஆண்டவர் இயேசுவை சபித்திருக்கலாம். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். நான் கள்ளன்தான், அநேக குற்றங்களை செய்தவன் தான்,
இன்றைக்கும் உம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது. நீர் ஏற்றுக்கொண்ட பாடுகள் எனக்காக நீர் ஏற்றுக்கொண்டீர். நான் கள்ளனாகவே இருந்து மரிக்கப் போகிறேன், ஆனாலும் உம்மை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மறைமுகமாக அவன் பேசின பொழுது ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். கள்ளர்கள் இரவு முழுதும் அடிக்கப்படவில்லை, கள்ளர்களுடைய தலையிலே முட்கிரீடம் சூட்டப்படவில்லை. இரவு முழுதும் ஆண்டவர் இயேசுவை அடித்தார்கள், நொறுக்கினார்கள். அவருடைய சதையெல்லாம் அப்படியே பிஞ்சி தொங்கிக் கொண்டிருக்கிறது. பிந்து போகும் அளவிற்கு அவருடைய சரீரம் பிற்கப்படுகிறது. கொடூரமான ஒரு பாதை. அந்த பாதையிலும் கூட கடைசி நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். எவ்வளவு இரக்கமுள்ள ஒரு இருதயம், எவ்வளவு அன்புள்ள ஒரு இருதயம். தன்னுடைய வேதனைகளை அவர் பார்க்கவே இல்லை, தன்னுடைய அவமானத்தை அவர் பார்க்கவில்லை. அந்த காலகட்டத்திலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற இருதயத்தை தான் பார்க்கிறார். இன்றைக்கு அதே ஆண்டவருடைய சத்தம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்கள் பின்மாற்றத்திலே வாழப்போகிறோம்? இன்னும் எத்தனை நாட்கள் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம்? இன்னும் எத்தனை நாட்கள் நம்முடைய தேவைகளுக்காகவே ஓடிக்கொண்டிருக்க போகிறோம்? நம் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஒன்றையுமே இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுது ஒரு மனிதனும் ஒன்றையும் கொண்டு போகிறதில்லை. ஒன்று மட்டும்தான் உங்களோடு கூட வரும். உங்கள் இருதயம் சுத்தமாய் இருக்குமானால், நீதியோடு கூட நீங்கள் வாழ்வீர்களானால், நற்கிரியைகளை செய்வீர்களானால், அந்த கிரியைகள் மட்டும்தான் நம்மோடு கூட வரும். வேறு ஒன்றுமே நமக்காக பரலோகத்திலே ஆண்டவர் சமூகத்திலே பேசவே பேசாது. தாவீதின் இருதயத்தை குறித்து பார்த்தோம், அன்னாளின் இருதயத்தை குறித்து பார்த்தோம். தாவீது உயர்வடைந்தான், பாதுகாக்கப்பட்டான். அன்னாள் இல்லாத ஆசீர்வாதத்தை அன்றைக்கு இரவிலே சுதந்தரித்தாள். கடைசியிலே கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கின்ற இந்த கள்ளனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் ஆண்டவர் இயேசு அவருடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இருதயத்திலே சுத்தம் உள்ளவனாக இருக்கிறான். இருதயத்தின் நினைவுதான் வாயிலே வருகிறது. என்ன சொல்கிறான்? இவரோ ஒரு குற்றத்தையும் செய்யவில்லையே. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் பாவம் செய்தோம், திருடினோம், கள்ளர்களுக்குடைய காரியங்களை நாம் செய்தோம். ஒத்துக்கொள்ளுகிறான், தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். இரண்டாவது, ஆண்டவரிடத்திலே தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். என்றைக்கும் கூட என் அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் உங்கள் கண்களை நீங்கள் மூடுவீர்களானால், முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற நிலைமையிலேயே உங்களுடைய கண்களை மூடினவர்களாக. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களின் ஆழங்களை அறிந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நேரம் பேசினார். எதற்காக தாவீதின் இருதயத்தை அவர் அங்கீகரித்தார்? அவனுடைய நிலைமையை மாற்றி உயர்வுக்கு மேல் உயர்வு. அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வேன் என்று இன்றைக்கு இரவு வாக்கு கொடுக்கிறார். அண்ணாளுடைய இருதயத்தை எதற்காக பார்த்து அவளை ஆறுதல் படுத்தினார்? அவளுடைய துக்கங்கள் ஓய்ந்தது மட்டுமல்ல, அவள் நினைத்தது ஒரே ஒரு மகன், ஆனால் அநேக குமாரரையும் குமாரத்திகளையும் கொடுத்தவரை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாழ்நாள் முழுவதும் தவறான வாழ்க்கையிலே வாழ்ந்தவன் கடைசியிலே தன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு முன்பாக வெளிப்படுத்தின பொழுது அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் உடனே அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலே இருப்பாய், நான் எங்கே இருக்கிறேனோ நீயும் அங்கே இருப்பாய். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவர் இயேசு பரதீசுக்கு போன உடனே அவர் கூட முதலாவது ஒரு பரிசுத்தவான் வரவில்லை, ஒரு கள்ளன், மனந்திருந்த கள்ளன் பரிசுத்தவானாய் பிரவேசித்தான். இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கே ஒட்டி கொண்டு இருக்கிறது, எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறது? திடீரென்று வெளியே வருகிறது அந்த குணங்கள், இனிமேல் அவைகள் வரவே கூடாது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரின் கனிகளை கொடுக்கிறவர்களாயிருப்போம். நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் பேசட்டும், எழும்புகிறவர்கள் எழும்பட்டும். நாம் நன்மை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர். அநேகர் உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்.
ஆண்டவரே, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், என்னையும் உயர்த்தும், என்னுடைய தேவைகளையும் சந்தியும், என்னுடைய ஜெபத்தையும் நீர் அங்கீகரித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரி மோனிகா, இயேசுவின் ஜெபத்தை கேட்கிறார். உன்னுடைய பாவங்களை அவர் பார்க்கிறவர் அல்ல. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடு. இனி அந்த பாவத்தை செய்யாதே. இயேசுவின் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அநேகர் தங்களை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்கள் குடும்பமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, உங்கள் இருதயத்திற்குள் அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். 1 யோவான் 4:4 அதைத்தான் சொல்கிறது. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர், நம்முடைய இருதயங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவரை உயர்த்துவோமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, நம்முடைய நடக்கைகள் மூலமாக, நம்முடைய கிரியைகள் மூலமாக இயேசு இன்றைக்கு மகிமைப்படுகிறாரா? என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஏற்றவள் என்று சொல்ல முடியுமா? அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த இரவு நேரத்தில் விரும்புகிறார். ஒப்புக் கொடுத்து பாருங்கள். நாளைய தினம் நேற்று கழிந்த இரவை போல் இருக்கவே இருக்காது. அவர் மாறாதவர், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவர். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருடைய விருப்பம். அவருடைய வறுமைகள் வறட்சிகள் எல்லாம் வயல்வெளியாய் மாறும். வனாந்தரங்கள் மாறி அவாந்தர வெளிகள் ஆறுகளாய் மாற்றப்படும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்க அவருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய சமாதானத்தை உங்கள் குடும்பம் பெற்றுக்கொள்ளும். இதுவரைக்கும் நான் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவே இல்லையே, என்னுடைய நாட்கள் முடிந்து போனதே. அவருடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை மாறும். நடக்காதவைகள் இன்றைக்கு இந்த மாதத்தின் ஒரு சில நாட்களாக இருந்தாலும் அவைகள் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரதர் சந்தோஷ், சகோதரன் சந்தோஷ், தூர இடத்திலிருந்து இந்த ஜெபத்திலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக வந்து சேரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் அவர். உன் மனைவியினுடைய வியாதியை நீக்குகிறவர் அவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பின் பரலோக பிதாவே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறவரே, இன்றைக்கு இரவு ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தங்கள் இருதயங்களை ஒப்புக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கள்ளனையே ஏற்றுக்கொண்டவர், எங்களை ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் போவீர்? எங்களுக்காக உங்களுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறீரே. கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். செயல்படாத உறுப்புகள் அவயவங்கள் இன்றைக்கு செயல்பட ஆரம்பிக்கட்டும். செயல்படாத ஆர்கன்ஸ் இன்றைக்கு செயல்பட ஆரம்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அசுத்த ஆவிகளின் அலைக்கழிப்புக்குள்ளாக இருந்து கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கிடைப்பதாக. ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும். சொந்தமாக உடைய பிள்ளைகளுக்கு வாகனங்களை கொடும். உடைய பிள்ளைகளுக்கு வீடுகளை கொடும். உலகத்தாருக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருப்பார்களாக. வியாபாரம் செய்கிறவருடைய வியாபாரங்கள் செழிக்கட்டும். குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். கர்த்தருடைய கரமங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள், உழைக்கிற பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஊழியங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். உலகமெங்கிலும் எடுத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். அதனை செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உயர்த்தும். சமாதானம் கடந்து வரட்டும். உடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருகிறீர். அதற்கு முன்பாக அநேகர் உம்மை அறிந்து கொள்ளணுமே, உம்மை ஏற்றுக்கொள்ளணுமே, உம்முடைய அன்பை ருசி பார்க்க வேண்டுமே ஆண்டவரே. உடைய பரிசுத்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களெல்லாம் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு ஜெபம் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், அப்படி நாமம் வழங்கப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் அக்கினி ஸ்தம்ப இரவு ஜெபத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரோடு கூட குடும்பங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.